இப்போ நம்ம பொருளுங்களெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்க்கணும். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நம்ம அடுத்த என்னதோ நம்ம அதை கிளம்ப பார்க்கணும் கைஸ். இங்கே நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா இங்கே பார்க்கிங் ஏரியான்ட்டு வந்தோம். ஸோ பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ வெறும் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சேஃபாக போயிட்டு வர போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போதைக்கு இந்த பாட்டில் நம்ம உள்ளே போய்கிட்டே இருப்போம். ஸோ இதில் சார்ஜ் இல்லை. நம்ம சீக்கிரமாக போய் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வருவோம். ஓகே, பாய். ஓகே, ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால அது ஆகலை. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு தேவை. ஸோ அது அப்படி தான் காய்ஸ் போகணும். அதுக்கு பருத்தி மூட்டை எதுக்குடா இப்படி போட்டிங்கன்னே தெரியல. அதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமே. ஸோ சீக்கிரமாக போய் பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃப் பண்ணிவிட்டு சீக்கிரம் நம்ம போகணும். ஆனால் சீக்கிரம் நம்ம அடுத்தது என்ன பண்ணோன்னா, நம்ம சைக்கிளுக்கு ஒரு ட்ராக்கர் வாங்கணும். ஸோ பேக்குக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக்கர் வாங்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி எந்த மாதிரியான காட்டுக்கு போனாலும் திருப்பி ரிட்டன் பேக்கெல்லாம் எங்கே வச்சுருக்கோன்ற வழி நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். தலைவன் நேற்றுலேருந்து அவனில் தான் இருக்கானான்னு தெரில. சைக்கிளோடே வந்திருக்கலாம் போலயே கைஸ். சைக்கிளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல். பைக் போன தடம்லாம் கூட இருக்குது. ஸோ ஃப்ரீயாக விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஐ ஹோப் அங்கே அது நல்லா சேஃபாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ பிலீவ். காலிங் போக மாட்டாங்க கைஸ். ரிங்கிங் போகுது. அங்கிள், ஃபால்ஸ் வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க. ஆமாம் இங்கே யாருமே இல்லை. அங்கிள் தண்ணியிலலாம் இறங்கலை அங்கிள். இதெல்லாம் வச்சு தண்ணியில் இறங்க முடியாது. அது அங்கேருந்து பள்ளம், அதுக்கப்புறம் அலோடு இல்லை. அது வரைக்கும் அந்த படிக்கட்டு வரைக்கும் வேணால் போகலாம். அதுக்கப்புறம் அலோடு இல்லை அங்கே. ஓகே, சரி அங்கிள். ஓகே, நீங்களும் வீடியோவில் வருவீங்க. ஹாய் சொல்லுங்கள். இப்போ ஹாய் சொல்லுங்க. மேலே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, சரி அங்கிள். ஓகே அங்கிள். ஓகே அங்கிள். அங்கிள் பாய். பாத்தீங்களா, ஹாய் சொல்லிட்டாரு. ஓகே அங்கிள். சரி அங்கிள், பாய். ஸோ பார்த்தீங்களா, அவர் தான் இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் எல்லாம் பண்ணவர்.
அங்கேயே ஏதோ போட்டிருக்கு காய்ஸ். நம்ம அங்கே பக்கத்தில் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா? என்ன நம்ம ஒன்று பண்ணலாம், சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே போவோமா? அதுதான் பண்ணணும். உடைகள், மாட் அறை, குளியலிடம், ஓகே, வாட்ச் டவர். ஸோ வாட்ச் டவர் இருக்குது. வாட்ச் டவர் மேலே ஏறி நம்மளால் பார்க்க முடியுமான்னு பார்ப்போமா? நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஏன்னா நம்ம சைக்கிள் அப்படியே அம்பேல்னு போட்டு வந்திருக்கோம் பொருளுங்களோட. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. வாட்ச் டவர் ஓப்பனில் தான் இருக்குது காய்ஸ். பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ இறங்குவோம். இறங்கிட்டு கிளம்புறதுக்கான வழியை பார்ப்போம். பெருசாக ஒன்றும் ஃபால்ஸ் எல்லாம் ஓடலை காய்ஸ், பட் தண்ணி அங்கே இருக்குது, அவ்வளவுதான். ஃபால்ஸ் மாதிரி ஓடுதான்னு கேட்டால் இல்லை. ஜஸ்ட் நம்ம வேணால் அந்த சைடு வேணால் போய் பார்ப்போம். வேலி தான் போட்டு வச்சுருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ பீமன் ஃபால்ஸோடது இவ்வளவு தான். ஸோ சீசன் டைமில் வந்தோன்னா தண்ணி ஜே கொட்டாது, சலன்னு கொட்டும். இதோட விஷயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் நேராக பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்ட்டு. ஸோ ஐ ஹோப் நான் தெரியணும் நம்புகிறேன். இதுதான் காய்ஸ் குளிக்கிற இடம். இங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம், பட் வந்து தண்ணி இருந்தால் அதை பண்ணுறது ஒரு இதுவாக இருக்கும். தண்ணியே இல்லை, ஏதோ கொஞ்சோண்டு தான் வருது, அதை எடுக்கிறது வேஸ்ட்டு. பார்த்தீங்களா, இதான் பீமன் ஃபால்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகிறதுக்கான வழியை நம்ம பார்ப்போம். முடிஞ்சால் நம்ம இதுக்கடியில் இருந்து எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இங்கே நிறைய குட்டி குட்டி மீனுங்க இருக்குது கைஸ். வாங்க, அப்படியே நம்ம கிளம்புவோமா? ஓகே,
ஆமாம், இங்கே பாருங்கள் காய்ஸ், அவ்வளோதான். இதுதான் வந்து இது பீமன் ஃபால்ஸ். நம்ம அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துட்டோம். ஸோ அதுதான் காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூச்சு வாங்க பேச. பார்த்தீங்களா காய்ஸ், இதுதான் காய்ஸ். பரவாயில்ல, சேஃபாக தான் இருக்குது. அங்கே 2-3 பிக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இவ்வளோதான் பீமன் ஃபால்ஸு. நீங்கள் சுற்றி பார்த்த வரைக்கும் தான், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நடுவில் ஏன் ரெக்கார்டை கட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு கால் வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம வந்து நடந்த வழியே தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை பெருசாக ஒன்றும். ஸோ நம்ம வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்க்கிங் ஏரியாக்கே வந்தாச்சு. நம்ம நடந்து போனதில் பாசிலாம் ஒட்டியிருக்கு. இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம், அவ்வளோதான். எவ்வளோதே. ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டைம் என்ன ஆகுது? டைம் வந்து 10:30 ஆகுது, 10:40 ஆகுது. ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, பாய். நீங்கள் வந்த ரூட்டே தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் பாய். நான் வேறு ரூட்டு போகும்போது நான் கால் பண்ணுறேன், வீடியோ பண்ணுறேன்.